சேம்பர்லோக்கி வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஐ ஸ்டார்ட் வித் மித்திக்கல் டேலண்ட் ஒன்ஸ் வாட் ஸ்லேஸ் கிங்ஸோட எபிசோடு 8. எபிசோடு 7 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க இப்போ கதைக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பஸ்ட்டு ஓனாயை காலி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வாங்குறான். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா காலி பண்ணுறான். எல்லாத்தையும் காலி பண்ணதும் சிஸ்டம் கங்க்ராட் ஸ்விம்மிங், நீங்கள் லெவல் 9க்கு போயிட்டீங்க, ஓனாய் லெஜண்ட் டைட்டிலும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ சுற்றி பார்த்து ஸ்வாட் அன்சீத்திங் ஸ்லாஷோட லாங் ரேஞ்ச் அட்டாக் ப்ராப்பர்ட்டியை வச்சு எல்லா லோ லெவல் ஓனாயையும் ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஸ்வாடை உரையில் வச்சு கொஞ்ச நேரம் எனர்ஜியை அக்கமுலேட் பண்ணி அட்டாக் பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினச்சி கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்பீடாக ஸ்வாடை உருவி இன்னொரு ஸ்லாஷ் விடுறான். ஆனால் ஏதோ ஒன்று அந்த அட்டாக்கை தடுக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்து செம்ம சாக்காயிடுறான். ஒரு பெரிய கிரியேச்சர் வந்து நம்ம ஹீரோ அட்டாக்கை ஒன்றுமில்லாமல் பண்ணிருச்சு. அது லெவல் 10 ஓனாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில குரூப்ஸ் நாவெஸ்ட் டஞ்சனுக்குள்ளே போகிறாங்க. ரியாவும் அவளோட குரூப்பும் உள்ளே போனதும் ஒரு பயங்கரமான ஃபைட்டில் மாட்டிக்கிறாங்க. ஒருத்தன் ஸ்வாடை கெட்டியாக பிடிச்சி ஒரு கிரியேச்சரை அட்டாக் பண்ணுறான். சில பேர் தரையில் கிடக்குறாங்க. மான்ஸ்டர்ஸை தோக்கடித்ததும் குரூப் மெம்பர்ஸுக்கு ஷேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. சிஸ்டம் நீங்கள் ஃபீல்டு ரேட்டை தோக்கடிச்சிட்டிங்கன்னு சொல்லுது. இங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகி கடைசியில் ஒரு ஸ்பெஷல் மான்ஸ்டரையே காலி பண்ணிட்டோம்னு கத்துறாங்க. ஒருத்தன் லெவல் 2க்கு போகிறான். இன்னொருத்தனுக்கு ஒரு பிளேயர் லீடர் மான்ஸ்டரில் பஸ்ட் பிளட் வாங்கினதா நோட்டிஃபிகேஷன் வருது. ஆனால் அந்த பிளேயர் ஃபிஷர்மேன் கிளாஸ்ன்னு பார்த்து அது என்னடா புதுசாக இருக்குது, அதுவும் லெவல் 9லன்னு குழம்புறாங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஓனாய் கிங் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கிரியேச்சருக்கு பாதி ஹெல்த்தாக இருக்குது. நம்ம ஹீரோ இன்னொரு அட்டாக்கை கிரியேச்சருக்கு பின்னாடி கொடுத்துட்டு ரெடி ஆகுறான். அப்புறம் குதிச்சு நீ கிங்குங்கிறதால பெரிய ஆள்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுறான். அது ஓனாயோட மேலே நேராப்படுது. அதுக்கப்புறம் சிஸ்டம் நம்ம ஹீரோவுக்கு சில்வர் பேக் ஓனாய் கிங்கை காலி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 500 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ், நீங்கள் லெவல் 10க்கு வந்துட்டீங்க, ஸ்வாட் அன்சீத்திங் ஸ்லாஷ் 145 பாயிண்ட்ஸ், ஸ்விஃப்ட் தண்டர் ஸ்வாட் ஆர்ட் 100 பாயிண்ட்ஸ், லூட்டா அயன் கட்டிங் க்ளோ போனும் ஓனாய் கிங்கோட ஹார்ட்டும் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பிளாண்டு பையன் ஒரு கிரியேச்சரை கஷ்டப்பட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஓனாய் கூட்டத்தை காலி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டு நல்ல வேலை டஞ்சன் டைட்டில் ரிவார்டா அட்டாக் பூஸ்ட் ஸ்க்ரோல் கரெக்டாக வந்துச்சு, இல்லைனா நாம் காலின்னு சொல்கிறான். யங் டிங் லெவல் 9 ஃபிஷர்மேனை பற்றி கேட்டு கடுப்பாகி இந்த நாவிஸ் டஞ்சனில் ஏதோ பிரச்சனை இருக்குது, லைஃப் ஸ்கில் மாஸ்டர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் லெவல் 9க்கு போக முடியும், இது நம்மளை மாதிரி பிளேயர்ஸை கலாய்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். ஸ்வாடை தரையில் ஓங்கி குத்திட்டு என்னோட புரோக்கன் நாவிஸ் கிளவரோட டேமேஜ் ரொம்ப கம்மி, நான் ஹீரோ கிட்ட காசை ஏமாந்து தோக்காமல் இருந்திருந்தா ஒரு சில்வர் கிரேடு வெப்பனாவது வாங்கியிருப்பேன்னு புலம்புறான். மொட்டைத்தலையை சிரித்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம லக்குன்னு சொல்கிறான். யங்டிங்க்கு பயங்கரமாக கோவம் வருது. வாயை முடுங்கடா, நான் தான் டேமேஜை தாங்கினேன், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் ஷேர் ஆச்சு, இவ்வளோ கிரியேச்சரை கொன்னும் நான் லெவல் 2 தான் வந்திருக்கேன்னு கத்துறான். நம்ம ஹீரோவை நினச்சி அவனுக்கு செம்ம கோவமாக இருக்குது. அவன் டஞ்சனுக்குள்ளே வந்தானா இல்லையான்னு தெரியலை. அவனை பார்த்தா என் கோவத்தை எல்லாம் அவன் மேலே காட்டி அவனை உண்டியிலேன்னு பண்ணிடுவேன்னு சொல்கிறான். யங்டிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை அவமானப்படுத்திட்டு எல்லாரும் லெவல் 2 வந்துட்டோம், ஓனாயை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டமை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது பிரைமரி கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் ட்ரிகர் ஆகுது. நம்ம ஹீரோவோட ரியலான சுச்சுவேஷனை வச்சு டாஸ்க் ரேண்டமாக செலக்ட் ஆகும்னு சொல்லுது. நம்ம ஹீரோ இந்த ஜென்மத்திலையும் பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் லெவல் 10ல் தான் ட்ரிகர் ஆகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நான் லெவல் 10 ஆகும்போது நாவிஸ் டஞ்சன்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால் பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் ரேங்க் டஞ்சனில் வந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த சேலஞ்சை முடிக்க முடியலை. லெவல் 15 வரைக்கும் கிரின் பண்ணிட்டு தான் பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க்கை முடித்தேன். அதனால் எனக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு. கதை வேற, நான் நர்வஸ் டஞ்சனுக்குள்ளே லெவல் 10ல் வந்துட்டேன். அதனால் நிலமை மாறலாம்னு நினைக்கிறேன். அப்போது சிஸ்டம் கங்க்ராட்ஸ், பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் ட்ரிகர் ஆகிடுச்சின்னு சொல்லுது. ரெட்ராக் கேவோட கார்டியனை காலி பண்ணணும். அது ஒரு பவர்ஃபுல் எலைட் மான்ஸ்டர். ரெட்ராக் கேவ் ஃபியூரியஸ் டைடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது.
ஹீரோ டாஸ்க்கு நாவிஸ் டஞ்சனுக்குள்ளேயே இருக்கிறத பார்த்து இது ரொம்ப ஈஸி, நான் லெவலப்பில் கிடைச்ச எல்லா பாயிண்ட்ஸையும் அஜிலிட்டியில் போட்டால் போதும், இந்த பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் என்னோட கையிலன்னு நினைக்கிறான். எஜிலிட்டி பாயிண்ட்ஸ் போட்டதும் சிஸ்டம் கங்க்ராச்சுலேட் பண்ணுது. எஜிலிட்டி ஆட்ரிபியூட்டில் 100 பாயிண்ட்ஸ் பேரியரை உடைச்சதுக்கு உங்களுக்கு ஸ்வாட் மார்ஷல் மாஸ்டர் ஸ்கில் கிடைச்சிருக்கு. இது ஒரு பேசிவ் ஸ்கில், நீங்கள் எந்த லெவல் ஸ்வாட் டைப் வெப்பனையும் எக்யூப் பண்ணலாம்னு சொல்லுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.